இதுல வேற விசையெல்லாம் புடிச்சும் காட்டப்பட்டது. அப்ப இது அவ்வளவு பெரிய கரெக்டான கேள்வி இல்லை. சரியா, விசையை புடிச்சும் காட்டப்பட்டிருக்கு. அப்ப இதை விட ஈஸியான கேள்வி இருக்க போகுது. பிணில் எம்மோடைய பொருள் ஒன்று இடைவெளினால் தொங்கவிடப்பட்டு உலகில் காணப்படுகின்றவாறு ஒரு கிடைவிசை எஃபின் மூலம் சமநிலையில் வைக்கப்படுகிறது. அப்ப எஃபின் பெருமன் என்னவா இருக்கும்தான் கேள்வி. சரியா, எஃபின் பெருமன் தந்த தரவுல விடைய கொடுத்த சரி, கோணம் தரப்பட்டிருக்கு. சரியா, தந்த தரவுல விட இருந்தா சரி, இந்த கோணம் தரப்பட்டிருக்கு தீட்டா. இப்ப வேற இந்த டி என்ற விசையை நாங்க நிலைக்குத்தான் வச்சு இப்படி ஆரம்பிக்கலாம். இது தீட்டாண்டா, இதுக்கு என்ன இருக்கும்னா தீட்டா ஏ ஒன்று விட்ட கோணம். அப்ப இதுல டி என்ற விசை என்ன நிலைக்குத்தா கோணத்தோட சேர்த்து பிரிப்பியா இருந்தா டி பொஸ்டீட்டான மாதிரி இருக்கு. கோணத்தோட சேர்த்து பிரிச்சா கோணத்தை விட்டு விலத்தி பிரிச்சா என்ன இருந்தா டி சைன் டீட்டான மாதிரி இருக்கு. கோணத்தை விட்டு விலத்தி பிரிச்சா டி சைன் டீட்டா. சரிதா, டி என்ற விசையை ரெண்டா பிரிக்கலாம். கோணத்தோட சேர்த்தா டி பொஸ்டீட்டா, கோணத்தை விட்டு விலத்தியா டி சைன் டீட்டா. இப்ப டி சைன் டீட்டான வருமானம் எதுக்கு சமனா இருக்கும்டா, எஃப்க்கு சமனா இருக்கும். இந்த பொருள் சமநிலையா இருந்தா விடை விசையும் சமனா இருக்கும், நிலைக்குத்தி விசையும் சமனா இருக்கும். சமநிலையா நிற்கிற பொருளுக்கு எந்த திசையிலையும் விளைவு இருக்காது. அப்ப இந்த கிடை திசையில வர சமனா இருக்கணும் இருந்தா டி சைன் டீட்டா சமன், நிலைக்குத்து திசையில வர சமனா இருக்கணும் இருந்தா டி கொஸ் டீட்டா சமன் எம்ஜியா இருக்கும். டி கொஸ் டீட்டா சமன் எம்ஜி. இப்போ ஒன்றால பிரிக்க விடு, ஒன்றால பிரிச்சா டியும் கட்டுப்பட்டு சைனங்கள் கொஸ் தான் நமக்கு தெரியும் என்ன, சைனங்கள் கொஸ்ல வருமானம் டேன் டீட்டா ஒன்றால பிரிக்க விடலாம். சைனங்கள் கொஸ்ல வருமானம் என்ன இருக்கும்னா டேன் டீட்டா. அந்த டேன் டீட்டா தான் எஃப் இன்டு எம்ஜி என்று வரும். அப்ப எஃப் என்ன இருக்கும், எம்ஜி டேன் டீட்டா. சரியா, அப்ப எஃப் இன்ட வருமானம் ஒரு எம்ஜி டேன் டீட்டா கொடுக்க வரைக்கும் வரும்.